ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்பு கிளம்பியிருக்கோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசிலேருந்து நம்ம ஆக்ரா போயிட்டுருக்கோம். ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்த்துட்டு அப்படியே பஞ்சாப் போகிறோம். ஆனால் இது வந்து நமக்கு பைக் ரைடு இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த தடவை காரில் போகிறோம். இந்த காரில் தான் போகிறோம். ஆக்சுவலாக இது யாரோட கார்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட காரு. அவங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து பஞ்சாபுக்கு. ஸோ அவங்களோட ஜாமானமும் வண்டியில் இருக்குது, என்னோட ஜாமானமும் இருக்குது. இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பு மாதிரி கிளம்புறோம். ஸோ அவங்ககிட்ட இன்னொரு கார் இருக்குது, அவங்க அதில் வந்துடுவாங்க. நம்ம இந்த காரில் போகிறோம். இப்போ நமக்கு பார்த்தா தெரியும், ஆக்ரா வந்து இன்னும் நமக்கு ஒரு 103 கிலோமீட்டர் இருக்குது, டெல்லி 104. ஸோ நம்ம போக வேண்டிய தூரம் என்னென்னா டோட்டலாக 700 கிலோமீட்டர் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஹைவே பக்கத்தில் வந்துட்டேன், ஹைவேல தான் நிற்கேன். இனி இங்கேருந்து அடுத்த ட்ரிப்பை கிளம்புவோம். இங்கேருந்து போகும்போது இனி பேசிகிட்டே போகலாம். நம்ம ஏன் மூஞ்ச பார்த்து பேச எனக்கே லைட்டாக வெக்கமாக தான் இருக்குது. இந்த காரில் தான் போகிறோம். செம்மையாக இருக்குது. குட்டி காராக இருந்தாலும் வேறு லெவல் காரு, ஈயான் கார். பார்ப்போம் இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு. அங்கே வண்டிக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காருக்கு உள்ளே வந்துட்டோம். நம்ம தான் டிரைவு, வேறு யாரும் காரில் கிடையாது. பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக ஜாமானம் தான். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது. பில்லோலேருந்து பெட்ஷீட்டு எல்லாம் இருக்குது. அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க பின்னாடி ஃபுல்லாக சின்ன வண்டி தான், ஆனால் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சு நிரப்பி ஃபில் பண்ணிட்டாங்க. வேறு யாரும் ஏற்றவும் முடியாது, வேறு யாரையும் இருத்தவும் முடியாது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆக்ரா போகலான்னு தான் எனக்கு பிளான். ஆக்ரா வந்து பார்த்ததே, போன டைம் நம்ம பைக்கில் வரும்போது ஆக்ரா போகலான்னு நினச்சிருந்தேன், ஆனால் போகலை, லேட் ஆகுது. தீபாவளி போக வேண்டியதாக இருந்து, அதனால் எங்கேயுமே நிற்காமல் நான் வந்து டைரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டேன். வேறு எங்கேயுமே போகலை, எங்கேயுமே சுற்றி பார்க்கல. ஆனால் நான் வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி காதலுக்கு சின்னமான தாஜ்மஹாலை போய் பார்த்துட்டு தான் நம்ம இந்த தடவை பஞ்சாப் போகிறோம். கிடைக்க சான்ஸை யூஸ் பண்ணணும் கரெக்டாக, எதுக்கு வேஸ்ட்டாக விட்டுக்கிட்டு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து நல்லா தாஜ்மஹாலை பார்த்து நல்ல ஃபோட்டோ எடுத்து இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வச்சிடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி இப்போ வந்து ஹைவேல தான் போயிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே வந்து செம்ம ஹீட்டு. ஆல்ரெடி இப்போவே 43 டிகிரி வந்துடுச்சு. இன்னும் ஜூன் ஜூலை வரும்போது 50 வரை வந்துடும். அடிக்கிற வெயிலுக்கு செத்தா மனுஷன். உங்களுக்கு யாருக்காவது நார்த்தில் வந்து சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் வராதிங்க. ஹீட்டு தாங்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு டைம் தான், அப்புறம் அதை துவைக்கணும். அந்தளவு வேர்த்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நம்ம இப்போ என்னென்னா ஒரு டோல் பக்கத்தில் வந்துட்டோம். சரியான டிராஃபிக்கு, ஃபுல்லாக பெரிய பெரிய லாரியாக இந்த ரோட்டில் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் மெயின் ரோடுவா, ரொம்ப பெரிய பெரிய வண்டியாக வந்துட்டுருக்கு. நம்மளால் அவ்வளோ டக்குனு கிராஸ் பண்ணவும் முடியலை. டோல் பக்கத்தில் வந்துட்டோம். எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக வண்டியாக தான் இருக்குது. இந்த வண்டி கூட்டத்துக்குள்ளே நம்ம எப்படி போகிறது? பெரிய பெரிய லாரியாக இருக்குது. இந்த ரோட்டில் போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ரோட்டை? ஒரு ரோடு உருப்படியாக இல்லை. பவரை யூஸ் பண்ணிட வேண்டியதான். டோலுக்கு வந்தாச்சு இப்போ. நம்ம இந்த டோலை தாண்டி வந்தாச்சு.
இன்னும் ஆக்ராவுக்கு எப்படின்னா ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது ஆக்ராவுக்கு. ஆல்ரெடி மணி வந்து ஈவினிங் 5:10 ஆகிட்டு. இப்போ சம்மர் டைம்லங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டுது. இருட்டதுக்கு 7 மணி ஆயிடுது. நம்ம ஒரு 6 மணிக்குள்ளே போயிட்டா போதும், பார்த்துடலாம் தாஜ்மஹாலை. உள்ளே போக முடியுமான்னு தெரியலை, பட் ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் உள்ளே போக முடியலைன்னா அடுத்த டைம் பார்த்துக்கலாம், ஃபேமிலியோடு வரும்போது பார்த்துக்கலாம். இந்த தடவை நம்ம தனியாக பார்ப்போம், ஃபஸ்ட் டைம். கேமரா வைக்க நல்ல பிளேஸ் இருக்குது கரெக்டாக வண்டியில். என் வண்டியில் வந்து எங்கள் காரில் வந்து தனியாக ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்ப்ரே, எப்படி சொல்ல, ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வரதுக்காக ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது பேர் தெரியலை எனக்கு. அதுக்கு பின்னாடி வச்சு கரெக்டாக அந்த இடமும் ஃப்ளாட்டாக இருக்குது, அப்படி வச்சு யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. கரெக்டாக என்ன சொல்ல, ஆடலை அசையலை, அது அப்படியே இருக்குது. தான் இடையில வருது. எத்தனை பேர் தாஜ்மஹால் நீங்க பார்த்துருக்கீங்க இதுவரை? மேக்சிமம் ரைடர் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா எத்தனை பேருக்கு பார்க்க ஆசை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். தாண்டா சில லூஸு எந்த ஒரு சிக்னலுமே தராம ஹைவேல சல்லுன்னு இடைக்க வருதா, அப்பதான் எவன்டா இவன் பீப்ல பேசலான்னு இருக்குது. பாருங்க, திடீர்னு என்னன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு சடன்லி. அதுவும் செம்ம மழை. வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. இந்த அல்டோ காரன் அப்பத்துல இருந்தே நம்மளை ஓவர்டேக் பண்ணியே வந்துட்டு இருக்கான். இவனை விடக்கூடாது. அடுத்த டோல் நம்ம இப்போ வந்தாச்சு. தேங்காவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்காவை பீஸாக வெட்டி ஹைவேல வியாபாரம் பண்ணுறாங்க. டேய் சீக்கிரம் விட்றா, இருட்டிட போகுதுடா, போடா டேய். போயிட்டான். எப்படி அடுத்த டோலும் பைசா கொடுக்காம வந்தாச்சு. எப்படியும் ஒரு 100 ரூபா சேவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். காரன் தான் என்ன ரொம்ப கடுப்பு ஏத்துறான்டா, வழியே விட மாட்டாங்கிறான் போலான்னு பார்த்தா. ஓகே, ஆக்ராவுக்கு எப்படின்னா இன்னும் ஒரு 29 கிலோமீட்டர் இருக்கு. டைம் என்ன ஆச்சுன்னா 6:15 ஆயிடுச்சு. ஸோ இருட்டுக்கு முன்னாடி தாஜ்மஹாலை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எப்படியும் இருட்டதுக்கு 7 மணி ஆகிரும். பார்த்துடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையான்னு. ஹைவே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்கு, பெரிய பெரிய வண்டியாக வருது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரம் வர முடியலை. 100 கிலோமீட்டர் ஆவரேஜாக 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு, ரொம்ப லேட் பண்ணிட்டேன். டிராஃபிக்கு. ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பக்கத்தில் பார்ப்போம் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? டேய் குறுக்க வராதாடா டேய். அப்படியே ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் வருத்தத்துக்குரிய சம்பவம் எனக்கு. அது கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே, அதாவது என்னென்னா தாஜ்மஹால் வந்து 6 மணிக்கே பூட்டிடுவாங்களாம். நான் வந்தது 7 மணி.
பூட்டிட்டாங்க. என்னால் பார்க்க முடியல தாஜ்மஹாலை இந்த தடவையும் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு போய் ஆகணும், என்னால் இங்கே வந்து நிற்க முடியாது, என்னால் ஸ்டே பண்ண முடியாது இங்கே. எனக்கு வந்து போய் ஆகணும், நாளைக்குள்ளே எனக்கு அங்கே இருக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்டே பண்ணி நாளைக்கு பார்த்துட்டு போனால் எப்படியும் அது நடக்காது, அங்கே லேட் ஆயிரும். ரொம்ப ஆசையோடு வந்தேன், பட் என்ன பண்ணேன், நம்மளோட அன்லக்கி பார்க்க முடியாமல் போயிட்டு. என்ன பண்ணுன்னு தெரில, கடுப்பாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஆசையோடு வந்தேன் பார்க்கணுன்னு. ஸோ ஓகே, இந்த டைம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் ரசித்து பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும்னு நம்புவோம், அமையும்னு நம்புவோம். என்ன பண்ணுறது வேறு. ஆக்சுவலாக இப்போ வந்து திரும்ப டெல்லியை பார்த்து கிளம்பிட்டு இருக்கேன். நீ டெல்லிக்கு தான் போகணும். டெல்லி போயிட்டு அங்கேருந்து அடுத்தது பஞ்சாப் போகணும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நைட் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ராவல் பண்ணுவேன். அப்புறம் தூங்கிடுவேன். நாளைக்கு போனால் போதும் தான், பட் இருந்தாலும் தூங்கிடுவேன். தூங்கிட்டு போகணும். பட் இருந்தாலும் அது மைண்டில் இருந்து போக மாட்டேங்குது. அது ரொம்ப ஆசைப்பட்டு வந்துட்டு என்னடா பார்க்க முடியலைன்னு திரும்ப அந்த இது எக்ஸைட்மெண்ட்டோடு வந்துட்டு அது வந்து திடீர்னால என்னடா இல்லைன்னு இருக்கும்போது மைண்ட் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணான்னு தெரில. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். உங்களுக்கே தெரியும் நம்ம தாஜ்மஹாலை பார்க்க போய் ஏமாந்துட்டோன்னு, அதை பார்க்க முடியலை. நெக்ஸ்ட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிளை போய் பார்க்கலான்னு கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக டெல்லி வந்து ரீச் ஆகியாச்சு. டெல்லி ஹைவேக்கு சைடில் தான் நின்று லைட்டாக ப்ரஷ் எல்லாம் தேய்ச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நிற்கிறேன். இங்கே இருக்க லோட்டஸ் டெம்பிள் எப்படி இருக்குது, இதையாவது பார்க்க முடியுமா, நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ அங்கே போயிட்டு பார்ப்போம் அந்த டெம்பிள் எப்படி இருக்குது. இப்போ திரும்ப டெல்லியிலேருந்து லோட்டஸ் டெம்பிளுக்கு நம்ம கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி இந்த இதையாவது பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. இது வந்து டே டைம்ங்கிறதுனால மேக்ஸிமம் ஓப்பனில் தான் இருக்கணும். நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இனி அதை பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். இன்னொரு 13 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆல்மோஸ்ட் நம்ம 2 இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். டெல்லியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்குது நமக்கு. எப்படியும் ஈவினிங்குள்ளே போய் ரீச் ஆகிரும். இப்போ டைம் என்னென்னா 11 தாண்டது, 11:15 ஆகுது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே பார்க்க முடியலை. 2 இடத்துக்கு போயிருந்தேன், 2மே க்ளோஸு. என் நேரத்துக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா லக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸோடு திரும்பி வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இனி வேறு வேலை இல்லை. வண்டிக்காரன்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு ரூமில் போய் கிடந்து தூங்க வேண்டியதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.